எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சதில் பிடித்தது. நெறைய நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நெறைய பொருத்தமான கதையும் இதுலயும் ஒண்ணு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய பேர் நெறைய தப்பு நம்ம பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய திறமைகள் இருக்கும். அத வந்து நம்மளால வந்து செய்யவே முடியாத ஒரு இடத்துல இருப்போம். அதேமாரி எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. அத வந்து செய்யக்கூடிய இதெல்லாம் இருக்கும். ஆனா வந்து நம்மள்ட்ட திறமை இருக்காது. நம்ம எப்படி பண்ணணும்னு தெரியாம நெறைய பேர் நெறைய விஷயத்துல நம்ம தோத்து போய் இருப்போம். அப்படி ஒரு கிராமத்துல ஒரு வியாபாரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறவரு. ஆனா எல்லா திறமையுமே அவருக்கு தெரியும். வந்து எந்த விஷயம் படிப்பு கிடையாது, பணம் கிடையாது. ஆனா திறமை மட்டும் அவர்ட்ட இருக்கு. திறமைய வச்சு இந்த காலத்துல வந்து ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. அந்த மாரி அவர் இருந்திருக்காரு. அவரே நெறைய பேர் வந்து தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. நெறைய வியாபாரத்தில நம்மளுக்கு தெரியல, வைக்கலன்னு சொல்லி இவர வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அப்புறம் அந்த அக்கால அவர வந்து அனுப்பிருவாங்க. இதே மாரி நெறைய வந்து அவர் தோத்து தோத்து போய் வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இன்னும் 2 வியாபாரி வந்து நல்ல வசதியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ண தெரியல. அவரு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, "நீங்க வாப்பா பார்ட்னர்ஷிப்ல வா. நம்ம 3 பேர் சேர்ந்து நம்ம வியாபாரம் பண்ணுவோம்ன்னு" சொல்றப்ப, இவரு சொல்றாரு, "என்ட்ட பணம் கிடையாது. சரிசமமா போட வந்து என்கிட்ட வந்து பணம் கிடையாதுப்பா" அப்படின்னு சொல்ற பட்சத்தில அவங்க சொல்றாங்க, "இல்ல நீ பணம்லாம் போட வேண்டாம். நீ வந்து எங்களோட இருந்து நீ ஒர்க் பண்ணாலே போதும்" அப்படின்னு சொல்லி இவர வியாபாரிய வந்து வியாபாரத்தில சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அதே மாரி தான் 1 வருஷம் போகுது. நல்லா அவங்க வந்து முன்னேறி வந்துடுறாங்க. முன்னேறி வந்து அவங்களும் தொழில் கத்துக்கிட்டதுக்கப்புறம் இவர வேண்டான்னு சொல்லிர்றாங்க. இதில என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முன்னக்கூட்டியே இவங்க போய் அந்த சேர்ற போகும்பொழுதே அவங்க வீட்ல உள்ளவங்க, தெருவுல உள்ளவங்க எல்லாமே சொல்றாங்க, "நீ ஏற்கனவே நெறைய இடத்துல தோத்துருக்க. இதுலயும் நீ போய் சேராத" அப்படின்னு சொல்ற பட்சத்தில அவரு, "இல்ல நான் இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு இடத்துல நான் ஜெயிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் போய் சேர்றாரு. ஆனா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொன்ன மாரியே இவரு வெளில வந்துட்டாரு. அப்ப அந்த ஊருக்குள்ளேயோ, அந்த சொந்த பந்தட்ட போய் முகத்த காட்ட அவருக்கு முடியாம என்ன பண்ணிடுறாரு, வெறுத்து போயி, ஒரு காட்டுக்குள்ள அங்கிட்டு நடமாட்டமே கிடையாது. அந்த காட்டுக்குள்ள போயி ஒரு ஆத்தங்கரையில போய் அவரு படுத்துடுறாரு. படுத்துட்டு நெறைய விஷயங்கள வந்து இது வாழ்க்கையில முன்னாடி நடந்தது எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு, பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு கல்லையா தூக்கி அந்த ஆத்துக்குள்ள அவர் வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்படியே அவரு தூங்கிட்டாரு. லாஸ்ட்டா ஒரு கல்லு கையில இருக்கு. அவரு வந்து தூங்கிட்டாரு. விடிஞ்சிருச்சு. விடியிற பட்சத்தில அந்த கல்ல தூக்கி போடணும் அப்படின்னு தூக்கி போடுறப்ப தான் அவரு பார்க்குறாரு, கையில இருக்கிறது என்ன கல்லுன்னு பார்த்தீங்கன்னா, வைரக்கல்லு. அந்த வைரக்கல் எப்படி அங்க வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து யாரோ திருடர்கள் வந்து திருடிட்டு போயிருக்காங்க. திருடிட்டு போகும்போது இது அங்க விழுந்திருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அங்கிட்டு யாருமே போகாதனால அது அங்கேயே இருந்திருக்கு. இவரு அத ஒவ்வொன்னா தூக்கி எல்லாத்தையுமே ஆத்துல விட்டுட்டாரு. அவரு ஃபர்ஸ்ட்டு வந்து அத பார்க்கவே கிடையாது. எல்லாத்தையுமே ஆத்துல விட்டுட்டு லாஸ்ட்டா அந்த கல்ல மட்டும் பார்க்குறாரு. அப்பதான் அவரு யோசிச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்கோம். எவ்வளோ விஷயங்கள நம்மள தவற விட்டுருக்கோம். நம்ம எவ்வளவோ கடந்து வந்திருக்கோம். எல்லா விஷயத்தையுமே நம்மளா தான் தவற விட்டுருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த கல்ல வந்து கையில வச்சுட்டு பார்க்குறாரு. நம்ம லைஃப்லயும் இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தவற விட்டுருவோம். அத வந்து அப்பப்ப கஷ்டமோ, நம்மளுக்கு அவமானமோ, எவ்வளோ தோல்விகளோ எல்லாமே வந்தாலும் அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அத பார்த்து நெனப்பு வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்ம வந்து உழைச்சி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்காக நம்ம இருக்கும். இந்த வியாபாரி என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையுமே அவரு விட்டுட்டாரு. அதே மாரி தான் கடைசியில அந்த வைரக்கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த ஒத்த கல் இருக்கும்போது தான் அந்த வியாபாரிக்கு வந்து நம்ம இப்படிலாம் இருந்துட்டோமேன்னு நெனச்சு பார்த்தாரு. கண்டிப்பா இது லைஃப்ல நம்மளும் நெறைய விஷயங்கள இந்த மாரி கடந்து வந்திருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. புதுசா சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான கதையில பார்க்கலாம். பாய்.